This meeting is being recorded. Okay, so welcome back. ஜியோ அந்த இதுல இருந்து காப்பி பண்ணதெல்லாம் போயிடுச்சு. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் எப்படி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும், ஒரு இது ரெடி பண்ணணும், நீங்கள் இதை வந்து ஆக்சுவலாக நெக்ஸ்ட் கிளாஸில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும். ஸோ அதுக்காக நான் அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு முதல்ல உங்களுக்கு இன்டெலிஜே வேணும். நீங்கள் ஜாவா கற்றுக்க போகிறீங்கன்னா இன்டெலிஜே தான் ஜாவாக்கு, அவ்வளோதான். இன்டெலிஜே இல்லாட்டி எக்லிப்ஸ், பட் we will go with IntelliJ. Everybody download the IntelliJ and install it. இதுவே ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலே வச்சு பண்ணிக்க முடியாதுன்னா பண்ணலாம், பட் அது தேவையில்லாது. அது கொஞ்சம் நிறைய இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கும், அதெல்லாம் வேண்டாம். இன்டெலிஜே டவுன்லோட் பண்ணிங்க. இன்டெலிஜே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வந்து சிம்பிள் ப்ராஜெக்டாக போட்டு க்ரியேட் பண்ணி பண்ணலாம். நான் அதை உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு ஷோ பண்ணிடுறேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்டெலிஜே டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறேன். ஸோ இன்டெலிஜே வந்து ஓப்பன் பண்ணால் இப்படி வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் நியூ ப்ராஜெக்ட் போட்டுங்க. நியூ ப்ராஜெக்டில் இந்த மாதிரிலாம் வரும். இதில் வந்து ஜாவா லாங்குவேஜை சூஸ் பண்ணிங்க. பில்டு சிஸ்டம் இப்போதைக்கு இன்டெலிஜேவே சூஸ் பண்ணிங்க. மேப் அண்ட் கிரேடெல்லாம் என்ன, அது எதனால் பில்ட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி பார்க்கலாம். அண்ட் லாங்குவேஜஸில் இன்டெலிஜேலேருந்து காட்லின், ரூபி இது எல்லாமே வந்து இருக்குது, பட் நம்மளோட ஆப்ஷன் இப்போ வந்து ஜாவா தான், அதனால் ஜாவா வச்சுக்கங்க. லொக்கேஷன் எந்த இடத்துல ஸ்டோர் ஆகணும் அப்படிங்கிறதையும் வச்சுக்கங்க. இப்போதைக்கு நான் வந்து ட்ரைனிங்கில் போட்டு வைக்கிறேன். ட்ரைனிங் ஜாவாவில் ஒரு 6 நேர்னு வச்சுருக்கேன்னா சரி, ஓகே. ஜாவாவில் போட்டு வைக்கிறேன். எம்ஐ ஜாவா. அப்புறம் வேறு என்ன இதில் தெரிஞ்சுக்கணும், மாடியூல் கண்டென்ட் இதெல்லாம் எதுவும் தேவையில்லை, அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு க்ரியேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஃபுல் கிரியேட்டட். இது வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு மெயின் ஃபங்க்ஷனை போட்டுரும். மெயின் ஃபங்க்ஷனை போட்டு இதான் ஸ்டார்டிங். யூஸ்வலாக மெயினுங்கிறது வந்து ஸ்டார்டிங் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதாவது இப்போ நீங்கள் நான் சொன்னேன் இல்லைங்களா, இது எல்லாமே வந்து ஒரு ப்ரோக்ராமிங் ஃபைல். இந்த ப்ரோக்ராமிங் ஃபைலை நீங்கள் கொடுத்த உடனே எந்த ஒரு 10 ஃபைல் கொடுப்பீங்க. இப்போ இது வந்து ஒரு ஃபைல், இதுமாதிரி இன்னும் ஒரு 10 ஃபைல் கூட இருக்கும் ரியல் ப்ரோக்ராமில். அப்போது எந்த ஃபைலை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதான் தெரியணும் இல்லையா ஜாவாக்கு. ஸோ ஜாவா ஃபஸ்ட்டு வந்து இந்த மெயினுங்கிறத போட்டு எதை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். மெயின் ஃபைலாக போட்டு எதை நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதில் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷன் தான் ஃபஸ்ட்டு. அதை ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ணிவிடும். அந்த ஃபங்க்ஷனை பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்ங்கிற ஃபங்க்ஷனை ரீட் பண்ண ஆரம்பிச்சிடும். இது எந்த ஆர்டரில் வேணா இருக்கலாம். ஃபங்க்ஷன் கேன் பி இன் எனி ஆர்டர். இது வந்து இங்கே லைனில் இருந்தால் 1 by 1 தான் இப்படி தான் படிக்கணும் அவசியம் கிடையாது. இது வந்து சும்மா டிக்ளரேஷன் தான். ஸோ கால் பண்ணுறவங்க பொறுத்து அது எங்கே இருந்தாலும் ஒன்று தான். அதை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். பட் புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, இந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்னு போட்டு இந்த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட்ஸு இதெல்லாம் என்னென்னா, அதை நீங்கள் இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஏதாவது ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணணுமா அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு இப்போதைக்கு இதை பற்றிலாம் நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க தேவையில்லை. ஜஸ்ட் இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்க போகிறது வேரியபிளும் ஃபங்க்ஷன்ஸும் மட்டும்தான். அதுக்கான விஷயங்களை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். இதுக்குள்ளார போயிட்டு இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது ஒரு இன்ட் வேரியபிள் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்டிஜர் a = 3 அப்படிங்கிறது ஒரு இன்ட் வேரியபிள். அடுத்து இன்ட் b = 4. இப்போ இன்டிஜர் சி அப்படிங்கிறதுல என்ன பண்ண போறேன்னா a + b அப்படின்னு வைக்கிறேன். இப்போ இதில் இன்டிஜர் சிங்கிறது வந்து இதை வச்சா இப்போ ஏபிசின்லாம் நான் பேர் வைக்கிறேன்னு வச்சுங்களேன், இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இது என்னன்னு நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? டவுன் த லைன் ஒரு 100 லைன் நான் கோடி எழுதிட்டுன்னு வச்சுங்களேன், இந்த ஏவை நான் திருப்பி கீழே ரெஃபர் பண்ணணும்னா நான் என்னென்னு புரிஞ்சுக்கிறது? மறந்துடுவேன் இல்லையா நிறைய வேரியபிள்ஸ் பேர் வைக்கும்போது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இதை இப்படி வைக்காம நம்பர் 1 அப்படின்னு வச்சுக்கலாம், இதுக்கு வந்து நம்பர் 2 அப்படின்னு வச்சுக்கலாம், இதுக்கு வந்து டோட்டல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்பர் 1ஐயும் நம்பர் 2ஐயும் ப்ளஸ் பண்ணி டோட்டல் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதுக்கு பேர் வைக்கிறதுங்கிறது உங்களுக்கு எது அந்த நீங்கள் என்ன மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணுறீங்களோ அந்த ப்ரோக்ராமுக்கு எது ஆப்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி யூ கேன் நேம் த வேரியபிள்ஸ். ஓகேங்களா?
இதுக்கு வந்து இந்த வேல்யூஸ் வந்து வாட் எவர் தட் யூ ஆர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3+4 தான் நம்ம போடணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு சேலரியை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ 1000.45 அப்படிங்கிறதையும், ஏன்னா ரவுண்டாக தான் இருக்கும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது எல்லா விஷயங்களையும். அப்போ நம்ம வாங்குற பொருட்கள் எல்பியில் வாங்குற பொருட்களாக இருக்கட்டும் இல்லை எதுவாக இருக்கட்டும், ஸோ அதை ரவுண்டாக தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ அந்த மாதிரி ரவுண்டாக இல்லாதப்பல அந்த 45 தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு அப்போ அது ஏற்கனவே தெரியும் நீங்கள் எதை கால்குலேட் பண்ண போறீங்கன்னு. உங்களுடைய லாஸ்ட் பில் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து டாலர்ஸ் ப்ளஸ் சென்ட்டில் தானே இருக்கும். ஸோ அப்போ வந்து டாட்டில் தான் இருக்கும். அப்போ அதை கால்குலேட் பண்ணணும்னா நீங்கள் இதை என்னவா மாற்றணும்னா டபுளாக தான் மாற்றி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்மளோட தேவைக்கு தகுந்த மாதிரி டேட்டா டைப்ஸ் என்னென்ன வைக்கணும். இப்போ நான் போட்டேன் இல்லைங்களா, இன்ட்டு, டபுள், அதுக்கப்புறம் பூலியன்லாம் நம்ம போட்டு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ண போகிறோம். இன்ட்டு, டபுள், பூலியனு, அப்புறம் வந்து வேற என்ன, வேற எதுவும் ஃப்ளோட் ரொம்ப யூஸ் பண்ண வேண்டாமா? பண்ணலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டபுளுங்கிறதுல நிறைய பெரிய வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். ஃப்ளோட்டுங்கிறதுல அதோட கொஞ்சம் சின்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மோஸ்ட்லி டபுள்னே எல்லாரும் போட்டுப்பாங்க. ஏன்னா நம்மளுக்கு என்ன சின்ன வேல்யூ எது பெரிய வேல்யூ வர போகுதுன்னு தெரியாது. அதனால யூஸ்வலாக டபுள்னே போட்டுப்பாங்க. பட் ஃப்ளோட் இஸ் எஃபிஷியன்ட் தன் டபுள். ஏன்னா இப்போ இன்டிஜருங்கிறது 4 பைட் ஆக்குபை பண்ணும். இப்போ ஃப்ளோட்டுங்கிறது 6 பைட்னு வச்சுங்களேன், டபுளுங்கிறது 8 பைட்டா இருக்கும். ஓகே ஓகே, அவ்வளோ கன்ஸ்ட்ரெயினா இருக்கு. ஏன்னா நான் சொன்ன மாதிரி அந்த டேட்டா டைப்புங்கிறது இட் இஸ் இன்டைரக்ட்லி, நாட் இன்டைரக்ட்லி, ஆக்சுவலாக அது என்னன்னா டைரக்ட்லி யூ ஆர் டெல்லிங் த ஜாவா டு சே I wanted to store some amount and allocate some memory for this. And the allocate பண்ற மெமரி என்ன சைஸ்ல நீங்க allocate பண்ணணும்ங்கறத வந்து you are telling by this. ஸோ டபுள்னு நீங்க கொடுத்தீங்கன்னா 6 பைட்ஸ்ல இருக்கிற ஒரு மெமரி allocate பண்ணி கொடுத்துரும். அவ்வளவுதான். அது உள்ளார நீங்க எதை வேணா எடுத்து போட்டுக்கலாம். இந்த டபுள் அந்த 6 பைட்ஸ்ல இருக்கிற டபுள் வேல்யூவை எதை வேணா போட்டுக்கலாம். 1000 போட்டுக்கலாம், இல்லை 1500 போட்டுக்கலாம், வாட் எவர் இட் குட் பி. அதுக்கான வேல்யூ, அதுக்கான ஸ்பேஸ் அங்கே allocate ஆயிருக்கு. அவ்வளவுதான். இப்போ எனக்கு அடுத்த வேல்யூ வந்து இன்டிஜரா இருந்தா போதும் அப்படின்னா யூ ஜஸ்ட் கேன் டேக் இட் அஸ் a int. அப்போ ஒரு இன்டரும் டபுளையும் போட்டா ஆட் பண்ணா என்ன ரிசல்ட் வரும்னா ஒரு டபுளா அது மாத்தி கொடுக்குது. அவ்வளவுதான். இது உள்ளார இன்டர் மாத்தினா என்ன ஆகும்? தப்புன்னு தான் சொல்லும். ஏன்னா அப்பா இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? ஆன்சர் ஒரு பாயிண்ட்ல 45 தானே வரும். அப்போ அந்த 0.45 வேணும்னா அது டபுளா தானே இருக்கணும். புரியுதுங்களா? புரியுது. ஸோ இந்த மாதிரி டேட்டா டைப்பை எப்படி போடுறது? இப்போ இந்த மாதிரி கடகடன்னு டைப் பண்ண புரியணும். ஃபர்ஸ்ட் டேட்டா டைப்பை போடணும். ஒரு வேரியபிளை போடுங்கன்னா வேரியபிள் என்ன டைப்பு, அதுக்கான வேல்யூ என்ன, அது ஒரு அசைன்மெண்ட் சிம்பிள், அந்த கோலம், இதை போட்டு உங்களுக்கு டேட்டா டைப்பை கரெக்டாக இந்த மாதிரி டிக்ளேர் பண்ண தெரியும். இதுதான் ஃபர்ஸ்ட் விஷயம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். டைப்பிங் ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிக்கணும். இதுக்கு அடுத்து நம்ம வேற என்னென்ன ஃப்ளோ இது பார்க்கலாம்னா பூலியன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். பூலியன்ங்கிறதுல வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆமாம், அதே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான். அதை நீங்கள் வந்து இதை டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆட் டாக்ஸ் அப்படின்னு ஒரு இதை வச்சுக்கிறேன். அது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு ட்ரூன்னு வச்சுக்கிறேன். இஃப் ஆட் டாக்ஸ் இஸ் ட்ரூ, இந்த டோட்டல் கூட நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஒரு டேக்ஸ் அமௌண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ டேக்ஸ் அமௌண்ட் அப்படிங்கிறது நான் ஃப்ளோட்டில் வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் கவர் பண்ணுங்கிறதுக்காக. ஃப்ளோட்டில் என்ன டேக்ஸ் அமௌண்ட், டேக்ஸ் காம்போனன்ட் வந்து 5.04 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃப்ளோட்டை டிஃபைன் பண்ணும்போது எஃப்னு போட்டு டிஃபைன் பண்ணணும். ஃப்ளோட்டுக்கு மட்டும். டபுளுக்கெல்லாம் நீங்கள் டின்னு போட தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக டபுளாக எடுத்துக்கும். பட் ஃப்ளோட்டுக்கு எஃப்ங்கிறத போடும். ஓகேவா? இப்போ டோட்டலில் வந்து ஆட் டேக்ஸுங்கிறது ட்ரூவாக இருந்துச்சுன்னா டோட்டல் ஏற்கனவே இருக்குல்ல இங்கே இருக்கிற டோட்டல், அந்த டோட்டலை எடுத்து இந்த டேக்ஸ் கூட ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி திருப்பி அதே டோட்டல்லே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த டோட்டல் இருக்கிற வேல்யூ எடுத்து இந்த டேக்ஸ் கூட ஆட் பண்ணி திருப்பி அதே டோட்டல்லே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து 40ன்னு வருதுன்னு வச்சுங்களேன். இவ்வளோ பெருசாக இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் இப்படி மாற்றிக்கிறேன். 40ன்னு வருதுன்னா 40 + 4ங்கிறத இங்கே மாற்றினா 44.40ன்னு இங்கே வந்துடும் இந்த டோட்டலில். இப்போ இந்த 5ன்ற டேக்ஸை இங்கே ஆட் டேக்ஸுங்கிறது இப்போ ட்ரூ தானே. அடுத்த ஸ்டேட்மெண்ட் இதை படிக்கும்போது என்ன படிக்கும்? ட்ரூன்னு படிக்கும். அப்போ ட்ரூன்னு படிச்சதுன்னா இது இந்த ஸ்கோப் உள்ளார போய் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இல்லைனா இது உள்ளாரே போகாது. இந்த ரெண்டுத்தையுமே ஸ்கிப் பண்ணிடும். இந்த லைனே ஸ்கிப் பண்ணிடும். ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக இங்கே எல்ஸ் என்ன இருக்கோ அது உள்ளார போயிடும். இதான் இஃப் எல்ஸ். ஹோப் தட் யூ கைஸ் ஆர் ஆல்ரெடி நோயிங் அபவுட் இட்.
அது அந்த டாபிக்ல போக வேண்டாம். பட் இப்போ விஷயம் என்னன்னா, இப்போ இதை படிச்சதும் இந்த மாதிரி ஒரு பூலியன் ஒரு டைப் இருந்தால் பூலியன்றது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபில்ஸ் கண்டிஷனுக்காகவும் இந்த மாதிரி சில கண்டிஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை போட்டுட்டு டோட்டல் இந்த ஏற்கனவே இந்த 44 கூட இந்த 5 ஆட் பண்ணி 49.4044 வரும். 49.44ங்கிறத இந்த டோட்டலுங்கிறது கூட திருப்பி ரீஅசைன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஆஸ் இட் இஸ் a வேரியபிள். மிளகாத்தூள் கூட அந்த மிளகாத்தூள் டப்பா கூட இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிளகாத்தூள் நீங்கள் போட்டு ஆட் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருந்தாலும் போட்டுக்கலாம். இட் இஸ் அப் டு யூ. அந்த கண்டெய்னருக்குள்ள வந்து நீங்கள் எவ்வளோ வேணால் போட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆஸ் லாங் அஸ் இட் ஹேஸ் அ ஸ்பேஸ். ஆஸ் ஐ ஆல்ரெடி டோல், டபுளுங்கிறதுக்குள்ளார நிறைய பெரிய நம்பர் வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். அது நீங்கள் வந்து இங்கே நெட்டில் போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். வாட் இஸ் இன்டீஜர் டைப் ரேஞ்ச். ஜாவா பாருங்க, இவ்வளோ பெரிய நம்பராக இது ஒன்று கொடுத்துருக்காங்க. பூலியன் வந்து ஒரு பிட்டு தான். ஸோ அதனால் அதுதான் இருக்கிறதுலே சின்ன இடத்த ஆக்குபை பண்ணக்கூடியது. டபுள் வந்து 4 பைட்ஸ். ஒரு ஒரு பைட்டுங்கிறது 8 பிட்டு. 8 பிட்டுனா என்னென்ன? ஒரு பிட்டுனா என்ன? 0 or 1. ஆனால் பைட்டுனா 8 பைட்டுனா சாரி 4 பை ஒரு பைட்னா 8 பிட்டு. அப்போ 4 பைட்னா 8 4 32. அந்த பிட்டு அவ்வளோ பிட்டு ஸ்டோர் பண்ணுற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்கும். அப்போது அந்த பிட்டுக்குள்ளார எவ்வளோ தூரம் ஸ்டோர் பண்ணலாம்னா இவ்வளோ பெரிய நம்பரை ஸ்டோர் பண்ணலாம், மைனஸ்லேருந்து ப்ளஸ்க்குள்ள. இந்த நம்பரில் நீங்கள் எந்த நம்பரை வேணால் உங்களோட டபுள் வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? இப்போ வந்து இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது, அப்போ 1.0 ஸ்டோர் பண்ண முடியாதா? கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணலாம். 1.0 ஸ்டோர் பண்ணலாம், இவ்வளோ பெரிய நம்பரையும் ஸ்டோர் பண்ணலாம். இதுக்கு மேலே இருக்கிற நம்பர் அப்போ ஸ்டோர் பண்ண முடியாதாப்பா? ஸ்டோர் பண்ண முடியாது. அது மேலே இருக்கிறத ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா அதுக்கு ஏதோ டபுள்லாம் போட்டு ஏதோ பண்ணுவாங்க. அதை பற்றி டீட்டெயிலாக எனக்கு தெரியாது முதல்ல. பட் ஆனால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். அதுக்கான வழிகள்லாம் இருக்குது. அதுக்கு வந்து இப்போ 8 பைட்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அதை இந்த மாதிரி இது பாருங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய நம்பராக இருக்கு பாருங்க. இதுக்கு மேலே லாங் யூஸ் பண்ணலாம், லாங் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் நம்பர். லாங்குங்கிறது 8 பைட்ஸ் சைன்டு. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய வேல்யூ ஸ்டோர் பண்ணலாம். இது மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வராது. பட் ஜஸ்ட் டு கிவ் யூ த ஐடியா, இது மெமரியில எப்படி இருக்கும்? 1 பிட்டை ஆக்குபை பண்ணும். 1 பிட்டுனா இப்போ ஒரு மெமரி வந்து பெரிய இதுவாக இருக்கும், நிறைய அட்ரஸாக இருக்கும்னு சொன்னோம்ல. அதில் ஒவ்வொரு பிட்டுக்கும் இருக்கிற ஒரு அட்ரஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இது 1 பிட்டு தான் எடுக்கும். இது வந்து 4 பிட்டு எடுக்கும், இது 2 பிட்டு எடுக்கும், இது 8 பிட்டு எடுக்கும். அந்த மாதிரிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். அளவு மட்டும் பெருசாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் எழுதணுமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் ரொம்ப பெருசாக கன்சிடரேஷன் கிடையாது. உங்களுக்கு லாஜிக் மட்டும் என்ன, இது எதை போடணும்னு நம்மளுக்கு தெரியாதா? இப்போ ஒரு இதை நீங்கள் ஆட் பண்ண போறீங்கன்னா, சேலரி ஆட் பண்ண போறீங்கன்னா கண்டிப்பாக டாட்டில் தான் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரிய போகுது. அப்போ அதை டபுளில் போட்டுக்குங்க. ஒரு இன்டீஜர் எதில் போட போறீங்கன்னா இன்டீஜரில் போட்டுங்க. ஒரு ஏஜ்னு இருக்குன்னா அது வந்து டபுள் டாட்லேயே வரப்போகுது. ஏஜுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹோல் நம்பராக தானே வரப்போகுது. ஸோ அதை இன்டீஜரில் போட்டுங்க. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. ஒரு இன்சூரன்ஸ்லாம் வேல்யூலாம் வருதுன்னா ஆப்வியஸ்லி அது வந்து டாட்டில் இருக்கும். எந்த ஒரு மணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் அது டாட்டில் வரும். ஸோ அதனால் அதெல்லாம் டாட்டில் போட்டுக்கணும். இந்த மாதிரி அதை டிஃபைன் பண்ணிப்பாங்க. இதான் வேரியபிள்ஸ். வேரியபிள்ஸை நல்லா பார்த்து வச்சுங்க, எப்படி எழுதணும் அப்படிங்கிறத போட்டுங்க, பார்த்துங்க. அடுத்தது ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பேசலாம். ஃபங்க்ஷன்ஸில் பப்ளிக் ஸ்டாட்டிக். இப்போ இந்த பப்ளிக்னா என்ன, ப்ரைவேட்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மெயினுங்கிற யூஸ்வலாக நான் என்ன சொன்னேன், ஃபங்க்ஷன்னா வந்து நீங்கள் ஒரு இதை ஒரு ரூம் உள்ளார ஒருத்தவங்களை பிரித்து கொடுத்துருவீங்க. அந்த ரூம் ஃபுல்லாரே வந்து அந்த இவங்க மட்டும் தான் இருப்பாங்க அப்படின்னு சொன்னேன். அதாவது இப்போ இந்த இந்த வெட்டுறவங்க, காய்கறி வெட்டுறவங்க எல்லாரையும் வச்சிட்டிங்கன்னா அந்த காய்கறி வெட்டுற ரூமில் யாரெல்லாம் இருப்பாங்க? வெங்காயம் வெட்டுறவங்க இருப்பாங்க, தக்காளி வெட்டுறவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ரெடி பண்ணி வெட்டுறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வெட்டுறவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு ரூமில் போட்டிங்க. அந்த ரூம் பேர் யூனிட்னு சொன்னேன். ஸோ ஒவ்வொரு வெட்டுறவங்கள்ட்டையும் இந்த மாதிரி ஒரு ஷீட்டை கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னேன். இந்த ஷீட்டுங்கிறது என்னன்னா இன்ஸ்ட்ரக்ஷன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்னா என்னன்னா, இப்போ ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நம்ம கொடுக்குறோம்ல. இப்போ வந்து வெஜிடபிள் கட்டர் இல்லாட்டி ஆனியன் கட்டரா, சரி ஏதோ ஒன்று, அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ இது வந்து ஒரு கரெக்டான ஃபங்க்ஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு பேர் வச்சுட்டீங்க, அதாவது ஒருத்தங்க வேணுங்கிறத வச்சுட்டீங்க. பட்டு அவங்களுக்கு வந்து இது என்ன ஏதாவது இன்புட் கொடுக்கணுமா அப்படிங்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸை வந்து நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லை. அப்போது இன்புட் கொடுக்கணுமா வேணாமா அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இதை வந்து யூஸ் பண்ணணும், இந்த சிம்பிள்ஸ். இப்போ அவங்களுக்கு என்ன இன்புட் கொடுக்கணும்? வெஜிடபிள் கட்டருக்கு ஹவு மெனி கிலோகிராம்ஸ் யூ வாண்டட் டு கட் அந்த இதுன்னு கொடுக்கணும் இல்லையா? நான் சும்மா ஹவு மெனி அப்படின்றத போடுறேன். ஹவு மெனி கிலோகிராம்ஸ் போது அது என்ன டைப்பு? இப்போ வெறும் ஹவு மெனின்னு மட்டும் போட்டால்
அது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு வேரியபிள் ஒரு பேர் வைக்கிறீங்கனாலே அதுக்கான டைப் வந்து கரெக்டாக அதுக்கு தெரியணும். அப்போ தான் அது ஒர்க் ஆகும். இப்போ இந்த ஹவு மெனி அப்படிங்கிற அந்த வேரியபிள் நீங்கள் ஒரு பேர் வச்சிட்டீங்க, இல்லாட்டி குவான்டிட்டி அப்படி வச்சுக்கலாம். அதான் கரெக்டான ஒரு இதுவாக இருக்கும். குவான்டிட்டின்னு ஒரு இதை வச்சுட்டீங்க. இந்த குவான்டிட்டி எவ்வளோ குவான்டிட்டி, இது என்ன டைப் அப்போ அப்படின்னா, இப்போ 1 கிலோ விட்டு 2 கிலோ விட்டு தான் சொல்ல போறீங்க. அப்போ அதை நான் இன்டீஜர்னு சொல்லிக்கிறேன். இன்டீஜர் குவான்டிட்டி அப்படின்னு வச்ச உடனே இப்போ இது வந்து இன்புட் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. இந்த ஃபங்க்ஷனுக்கு இது வந்து ஒரு இன்புட். ஓகேவா? இப்போ இன்னொரு இன்புட் கூட கொடுக்கலாம். டிசைன் ஒரு இன்புட் கொடுக்குறேன். இந்த டிசைன்ல வந்து ஜிக்ஸாக்கா இல்லை வேணாம், அப்படி கூட சொல்ல வேணாம், டிசைனுக்குலாம் போக வேணாம். இப்போ வந்து சாதாரணமாக ஒன்று வச்சுப்போம். சாம்பாருக்கா பிரியாணிக்கா அப்படின்ற ஒரு இன்புட் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். இஸ் சாம்பார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இஸ் சாம்பார் அப்படின்றது இப்போ இது என்ன டைப்பாக இருக்கணும்? ட்ரூ ஆர் ஃபால்ஸ். சூப்பருங்க, பூலியன் டைப். அவ்வளோதான். அப்போ ஒரு டைப்பை சொல்லிட்டு தான் நீங்கள் அதுக்கு பேரே வைக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுங்க. ஏன்னா இந்த டைப்பை சொன்னாதான் இது என்ன ஆகும்னா, கம்பைலர் அதை பார்த்தோன்னே அவ்வளோதான், இந்த இதுக்கான ஒரு ஸ்பேஸை ரெடி பண்ணி விட்டுரும். ஸோ ஒரு இதை எழுதணும்னாலே அதுக்கான டைப்பை போட்டு தான் எழுதணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம எழுதி முடிச்சாச்சு. அப்பவும் தப்பாக தானே சொல்லுது. என்ன மிஸ் ஆகுது கண்டுபிடிங்க. ஜாவா தெரிஞ்சவங்க சொல்லாதீங்க, வேற யாராவது சொல்லுங்க. இன்புட் கொடுத்தாச்சு. செமிகோலனா? இல்ல, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குமா? செமிகாலன் வந்து இதுக்கு தேவையில்ல. ஏன்னா இதுக்கு வந்து ஸ்டார்ட் இங்க இருக்கு, எண்ட் இருக்குன்னு இங்கே நீங்க சொல்லிட்டீங்க. அதான். ஸோ செமிகாலன்லாம் எதுவும் தேவையில்ல. இதுல இன்னும் ஃபங்க்ஷன் நேம் தான் ரெட் காமிக்குது. ஃபங்க்ஷன் நேம் அது ரெட் காமிக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க, லாஜிக்கலா யோசிச்சு சொல்லுங்க. இப்போ வந்து ஒரு பேர் வச்சிருக்கீங்க, என்ன இன்புட் கொடுக்கணுங்கிறத சொல்லிட்டீங்க, அதை மட்டும் சொன்னா போதுமா வேலைக்காரங்களுக்கு? எப்படி கட் பண்ணணும்? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும்ல. அது இங்க கொடுத்துக்கலாம். இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க கொடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஓகே, இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன எதை மாதிரி ரிட்டர்ன் கொடுக்கணும்? எக்ஸாக்ட்லி, ரிட்டர்ன் டைப் கொடுக்கணும். இந்த வேலையெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன ரிட்டர்ன் பண்ணணும், நீ நான் உனக்கு இதை கொடுப்பேன், இந்த இன்புட் கொடுப்பேன், நீ எனக்கு என்ன அவுட்புட் கொடுக்கணும் அப்படிங்கறதையும் நான் முன்னாடியே அவங்களை சொல்லி தானே வேலைக்கு வைக்கணும். ஆமா. ஸோ அவங்கள நம்ம என்ன கேட்குறோம், ரிட்டனு என்ன குவான்டிட்டியில் வெஜிடபிள் இருக்கோ அது ஒரு ஸ்ட்ரிங்காக வச்சுக்கலாம். இந்த ரிட்டர்ன் டைப் ஸ்ட்ரிங், அவ்வளோதான். இப்போ வந்து இது ஒரு கம்ப்ளீட் ஃபங்க்ஷன், ஒரு வேலைக்காரங்களை வச்சாச்சு. அப்போவும் இங்கே ரெட்டு காமிக்குது. இது ஏன் ரெட்டு காமிக்குதுன்னா, ரிட்டர்ன் ஒன்று கொடுக்க சொல்லியிருக்கேன், ஆனால் நீ ஒரு ரிட்டர்ன் எதுவும் இந்த இதில் வந்து அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லுது. இப்போதைக்கு நான் சும்மானா ஒரு ரிட்டர்ன் வச்சுக்கிறேன். ரிட்டர்ன் ஒரு எம்டி, இல்லாட்டி ரிட்டர்ன் சாப்டு ஆனியன் அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். அதுக்கு நடுவில் they need to do some operations. அது என்ன ஆப்ரேஷன்ஸ்னு எனக்கு தெரியல, அது விட்டுருங்க. பட் இங்க வந்து சில லைன்ஸ் இருக்கும். அந்த லைன்ஸ் வந்து என்ன இருக்கும், இப்போ என்னோட மோட்டிவ் வந்து உங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனோடைய சின்டாக்ஸை புரிய வைக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ பப்ளிக் பிரைவேட்னா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ இந்த இந்த வெஜிடபிள் கட் பண்றவங்க, ஆனியன் கட் பண்றவங்க, டொமேட்டோ கட் பண்றவங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிஞ்சர் கார்லிக் பூஸ்ட் கட் பண்றவங்க, இவங்க எல்லாரும் ஒரே ரூம்ல இருக்கிறாங்க. இப்போ அந்த ஒரே ரூம்ல இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள அவங்களோட கத்திகளை, நைஃபை வந்து மாத்திக்க முடிஞ்சிருந்துன்னா அது வந்து பிரைவேட் வித்தின் தேர் ரூம், தட் இஸ் பிரைவேட் ரூம். நம்ம கூட சொல்லுவோம்ல பிரைவேட் பெட்ரூம்னு. ஏன் அந்த பிரைவேட் பெட்ரூம் சொல்றோம்னா, அந்த ரூமுக்குள்ளார இருக்கிறது அந்த ரூமுக்குள்ளார மட்டும்தான் சொந்தம், அந்த ரூமுக்குள்ளார இருக்கிறவங்க மட்டும்தான் ஆக்சஸ் பண்ண முடியும். வெளியில இருந்து யாருக்கும் அது அலோட் கிடையாது, யாரும் அதை பார்க்க கூடாது, இல்ல யாரும் அங்க வந்து ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஓகே. இப்போ நீங்க இதை பப்ளிக்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் அ பப்ளிக் ஒன். வெளியில இருக்கிறவங்களும் அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், அந்த ரூமை விட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கும் அது ஆக்சசபிள். அவ்வளவுதான், அதான் பப்ளிக். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, என்னமோ சொல்லுவாங்க, ஆக்சஸ் மாடிஃபையர். ஆக்சஸ்னா ஆக்சஸ் பண்றது. யூ ஆர் அலவுட் டு ஆக்சஸ் திஸ் ஃபங்க்ஷன் அவுட் சைட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஃப் இட் இஸ் அ பப்ளிக், எஸ் யூ ஆர் அலவுட் டு ஆக்சஸ் அவுட் சைட் ஆஃப் திஸ் கிளாஸ். திஸ் இஸ் அ மெயின் கிளாஸ். நானும் கிளாஸ்னா என்னன்னு உங்களுக்கு சொல்லலை, அது சொல்றேன். சொல்லும்போது உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். பட் இப்போ ஏன்பா இங்க பப்ளிக்னு போட்டிருக்கேன், இந்த சின்டாக்ஸை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ணாம இருக்க முடியாதுங்கிறதுக்காக இப்போதைக்கு சும்மா சொல்லி வச்சிருக்கேன். இது இன்னும் உங்களுக்கு போக போக தெளிவா புரியும். ஏன் இதை ஸ்டாட்டிக்னு போட்டிருக்கேன், இதை பத்தி நான் உங்களுக்கு பின்னாடி தெளிவா சொல்றேன். அதுக்கெல்லாம் நீங்க இன்னும் கிளாஸுங்கிற ஒரு என்டிட்டி உள்ளார போகணும். அது போனாதான் உங்களால இதை அடுத்த லெவல்ல புரிஞ்சுக்க முடியும். பட் கிளாஸுங்கிறது போறதுக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுங்கிறத ஒன்று எதுக்கு புரிஞ்சுக்கணும், எதுக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கான பதில் முதல்ல தெரிஞ்சாதான் கிளாஸுங்கிறது ஈஸியா புரிய வைக்க முடியும்.
ஒரு 10 லைன் எழுதுறீங்க, அந்த 10 லைன்ல திருப்பி திருப்பி ரிப்பீட்டடான விஷயத்தை எழுதிட்டு இருக்கீங்கன்னா, ரிப்பீட்டடா எதெல்லாம் எழுதுறீங்களோ அதை தூக்கி செப்பரேட் பண்ணி ஒரு இதுவா போட்டீங்கன்னா அதுக்கு ஃபங்க்ஷன். அவ்வளவுதான். ஃபங்க்ஷன். அதை மட்டும் தெளிவா புரிஞ்சுங்க. அப்போ இதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரே ஒரே மாதிரியான ரிலேட்டடான ஃபங்க்ஷன். ஒரு உதாரணத்துக்கு வெஜிடபிள் கட் பண்றது, தக்காளி கட் பண்றது, அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் கட் பண்றது, இது எல்லாமே கட்டிங் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலரான விஷயத்தை சுத்தி சுத்தியே வருது. அப்போ கிளாஸ் முடிஞ்சிருச்சா? இல்ல. இது வேற எப்ப முடியுது தெரியாம. சோ அது கட்டிங்கிற எல்லாத்தையுமே சேர்த்து ஒரே இது உள்ளரே வருது இல்லைங்களா, ஒரே யூனிட் அது எல்லாமே. சோ அது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம அது ஒரு கிளாஸா வச்சுக்கலாம். அது வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ வீட்டு உள்ளார எதுக்கு தனித்தனி ரூம் வச்சிருக்கோம்? ஆர்கனைஸ் பண்றதுக்கு. அது அதுக்குன்னு ஒரு ரூம். குடோன்னா அது அந்த ஸ்டோர் ரூம்னா அந்த ஸ்டோர் ரூம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் இருக்கும். பெட்ரூம்னா பெட்ரூம்ல ஸ்லீப்பிங். அவங்க நம்ம என்ன பண்றோமோ அது அந்த அது பர்டிகுலரான அதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் சேர்த்து. இப்போ பெட்ரூம்ல என்ன பொருட்கள் இருக்கும், அதுல என்ன ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குமோ அது அதுக்கான இடம். கிச்சனுக்கு தேவையான பொருட்களும் கிச்சனுக்கு தேவையான ஃபங்க்ஷனாலிட்டியும் நடக்கும். இது எல்லாமே செப்பரேட் யூனிட் இந்த ஹோம். இதை எதுக்கு நம்ம செப்பரேட் யூனிட் நான் பிரிச்சு வச்சிருக்கோம் அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் யோசிச்சாலே எப்ப நீங்க ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற பதில் உங்களுக்கு கிடைச்சிரும். ஒரு ஃபங்க்ஷன் எப்ப கிரியேட் பண்ணணும், ரீயூசபிளா தேவைப்படும் ஒரு கோடை நீங்க திருப்பி திருப்பி எழுதுறதுக்கு பதிலாக ரீயூசபிளா ஒரு இதை பிரிக்கணும்னா ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணணும். ஓகே டன். எப்ப கிளாஸ் கிரியேட் பண்ணணும், எப்போ நிறைய ஒரே மாதிரியான ஃபங்க்ஷனாலிட்டிஸ் ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயம் இருக்கோ அதை வந்து ஒரு கிளாஸா கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வரும். பட் இப்போதைக்கே வந்து இதை மட்டும் புரிஞ்சுக்கிங்கன்னா போதுமானது. இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ்ல என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வேரியபிள்ஸ்லாம் என்னென்ன வேரியபிள்ஸ் இருக்கு இதுல நீங்க கொஞ்சம் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. டபுள் இன்டிஜர், டபுள் ஃப்ளோட்டு, லாங்கு என்னென்ன இருக்கோ அதை பாருங்க. இதுல இன்னும் கேபிட்டல் இன்டிஜர்லாம் இருக்கும். நான் அதை பத்திலாம் உங்களுக்கு சொல்லலை. அதனால அதை என்னப்பா இந்த இன்டிஜரும் ஒன்று இருக்கு இந்த இன்டிஜரும் ஒன்று இருக்குன்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஜாவாவை பொறுத்த வரைக்கும் பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பும் இருக்கு, ஜாவாவோட டேட்டா டைப்பும் இருக்கு. பிரிமிட்டிவ் டேட்டா டைப்னா என்ன, அப்ப ஜாவாவோட டேட்டா டைப்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜாவாவோட டேட்டா டைப்புங்கிறது இந்த பிரிமிட்டிவை ஒரு மாதிரி ரேப் பண்ணி அவங்க அடிஷ்னலா இதுக்கு ஒரு சில ஃபங்க்ஷனாலிட்டிஸை கொடுத்துருப்பாங்க. அதனால வந்து அதை வந்து ரேப் பண்ணி ஒரு கிளாஸா எழுதி வச்சிருக்காங்க தனியா. அதை வந்து இப்போ இங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். இப்போதைக்கு எனக்கு நீங்க தேவையானது பிரிமிட்டிவ் டேட்டா டைப்பையும் ஃபங்க்ஷன்ஸையும் மட்டும் புரிஞ்சுக்கிட்டு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுங்கன்னா கரெக்டா இந்த சின்டாக்ஸ் போட்டு உங்களுக்கு எழுத தெரியணும். இந்த சின்டாக்ஸ்ல எந்த குழப்பமும் வரக்கூடாது. இதை கால் பண்ணுங்க அப்படின்னா கரெக்டா கால் பண்ண தெரியணும். இப்போ இந்த வெஜிடபிள் கட்டர் அப்படிங்கறத நான் கால் பண்றேன் பாருங்களேன். வெஜிடபிள் கட்டருங்கிறத நீங்க கால் பண்ண உடனே அவ்வளவுதான். இப்படி போட்டீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க. அதாவது வேலைக்காரங்களை வச்சுட்டீங்க, ஆனா வேலைக்காரங்களை நீங்க இன்னும் வேலை செய்ய சொல்லல. எப்ப வேலை செய்ய சொல்றீங்க, இது வந்து இங்கதான் இருக்கணுமா இந்த ஃபங்க்ஷன், அப்போ இது இங்க இருந்தாதான் இங்க இருந்து கால் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இந்த ஃபங்க்ஷன் எங்க வேணா நீங்க மேல தூக்கி போட்டு வச்சுக்கலாம். இப்போ இங்க கூட நான் வச்சுக்கலாம். ஏன்னா இது ஜஸ்ட் அட்ரஸ் தான், இது எக்ஸிக்யூட் ஆகாது இதை பார்க்கும்போது. அப்போ எப்ப நீங்க வெஜிடபிள் கட்டருங்கிறத கால் பண்றீங்களோ அப்ப இது என்ன பண்ணும், கம்பைலர் பார்த்துட்டு லைன் நம்பர் 19 படிச்ச உடனே இந்த லைன் நம்பர் 24க்கு போகாது, நம்பர் 3க்கு போகும். ஆமா நம்பர் 3க்கு போயிட்டு இதுதான் எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ அதனால அது எங்க இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. வெஜிடபிள் கட்டருக்கு இப்போ என்ன சொல்றீங்க, இன்புட்டை நீங்க கொடுக்கணும். இப்போ என்ன இன்புட் கொடுக்கணும், இப்போ நம்ம சாம்பார் ரெடி பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். சாம்பாருக்கான இன்புட் என்ன, இப்போ 1 kg கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா 1 kg கொடுக்கணும். இது சாம்பாரா, எஸ் ட்ரூ இட் இஸ் சாம்பார் அப்படின்னு கொடுத்து இங்க தான் நீங்க செமிகாலன் வைக்கணும். இங்க ஏன் செமிகாலன் வைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ இங்க செமிகாலன் வைக்கலன்னு வச்சுங்களேன், இந்த லைன் முடிஞ்சிருச்சு, இந்த நெக்ஸ்ட் லைனுக்கு எப்போ போறதுன்னே அதுக்கு தெரியாது. ஓகே. ஸோ இங்க செமிகாலன் வைக்கணும். இங்க பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் செமிகாலன் நம்ம எதுவும் வச்சிருக்க மாட்டோம். இங்க வந்து ஏன்னா இது இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு இங்க தெரிஞ்சிருச்சு, இங்க எண்ட் ஆயிடுச்சு இங்க தெரிஞ்சிருச்சு. ஆனா இதுக்குள்ளார எழுதும்போது எப்போ இது ஒரு லைன் முடியுது அப்படிங்கறத தெரியறதுக்காக இங்க செமிகாலன் வச்சிருக்கோம். இப்போ இங்க ஒரு லைன் எழுதுறோன்னு வச்சுங்களேன், ஷாப்பிங் அப்படிங்கிற ஆபரேஷனை இவங்க பண்றாங்க இந்த வேலைக்காரங்க, அங்க ஒரு செமிகாலன் வைக்கணும். ஏன்னா இந்த லைன் இந்த செமிகாலன் வைக்கலன்னா இவங்க என்னென்ன ஆபரேஷன், இந்த லைன் முடிஞ்சிருச்சா, அவங்க ஆபரேஷன் முடிச்சிட்டாங்களா, இதை நான் படிக்க ஆரம்பிக்கலாமான்னு ஜாவாக்கு தெரியாது. ஸோ அதனால இங்க செமிகாலன் வைக்கணும். அவ்வளவுதான். இதான் சின்டாக்ஸ் பத்திய புரிதல். இந்த சின்டாக்ஸ் பத்திய புரிதல் உங்களுக்கு தெளிவா நல்லா இருந்துச்சுன்னா, ஒரு ஃபங்க்ஷனையும் ஒரு வேரியபிள்ஸ் இதெல்லாம் நல்லா போட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா யூ ஆர் ரெடி டு ரைட் அ ப்ரோக்ராம். இதுக்கப்புறம் வந்து நம்ம கிளாஸோடைய சின்டாக்ஸை பத்தி நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம். ஒரே ஐடியா போட்டு குழப்பிக்க வேண்டாம். நெக்ஸ்ட் செஷன்ல ஒரு கிளாஸ், இப்போ நான் சொன்ன மாதிரி கிளாஸ்னா என்ன அப்படிங்கறத டைம் இருக்கா இல்லாட்டி இந்த செஷன்லயே பார்த்துடலாம் கிளாஸோட சின்டாக்ஸையும். சரி ஓகே, எவ்வளோ நேரம் இருக்குன்னு தெரியலையே. சரி ஓகே, கிளாஸ்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசணும் இல்லையா. நம்ம வீட்டில் ஒரு ஹோம்ல வி ஹாவ் அ கிச்சன், வி ஹாவ் அ பெட்ரூம் அண்ட் வி ஹாவ் அ ஸ்டோர் ரூம், எல்லாமே இருக்கு. ஒரு லிவிங் ரூம் இருக்கு, டைனிங் ரூம் இருக்கு. அது ஏன் அதெல்லாம், டைனிங் ரூம்ல என்ன இருக்கும்பா, டைனிங் டேபிள் இருக்கும். அங்க என்னப்பா ஆப்ரேஷன் நடக்கும், சாப்பிட்றது ஆப்ரேஷன் நடக்கும்.
அப்போ அது அந்த சாப்பிட்றதுங்கிறதா ஃபங்க்ஷன் அங்க. புரியுதுங்களா? ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலா. இதெல்லாமே ப்ராப்பர்ட்டிஸ். ஒரு கிளாஸ்க்குள்ளார நீங்க ப்ராப்பர்ட்டிஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அதை ஏன் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு ரூம் இருக்கு, ரூம் உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன? ரிஹானா இஸ் வெயிட்டிங் அவுட் சைட். ரூம் இருக்கு, ரூம் உள்ளார இப்போ பெட்ரூம்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னென்ன அப்படின்னா, பெட் ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் வந்து டேபிள்ஸ் எல்லாம் ஒரு ப்ராப்பர்ட்டி, சேர்ஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அதெல்லாம் அந்த பெட்ரூம்க்கு சொந்தமான ப்ராப்பர்ட்டி. அதனால இப்போ இந்த ஃபங்க்ஷனோட ப்ராப்பர்ட்டிஸ் அது வந்து இந்த ஒரு கிளாஸ்ன்னு நீங்க போடுறீங்கன்னா, இந்த கிளாஸ் வந்து பப்ளிக்னு. இது வந்து ஒரு கிளாஸ்ங்கிறத நீங்க முதல்ல சொல்லணும். கிளாஸ்ங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா, நீங்க ஒரு வீடு வச்சிருக்கீங்க, அந்த வீடை வந்து தனியா ஒரு ரூமா பிரிக்க போறீங்கன்னா, அது ரூமு அப்படிங்கிறத நீங்க முதல்ல சொல்லணும்ல. அதாவது அந்த வால்ஸ் வைக்கணும்ல. வால்ஸ் வச்சுட்டு அது தனியா ஒரு இதை வந்து செக்ரிகேட் பண்ணணும். அந்த செக்ரிகேட் பண்ற ஸ்கோப் தான் இது. இது வந்து அந்த ரூமுக்கான 4 மதில் சுவர் மாதிரி இது ஒரு மதில் சுவர்னு வச்சுங்க. சாரி, இங்க இருக்கு ரூமுக்கான மதில் சுவர். இதுல இருந்து இவ்வளவு தூரத்துக்கு அந்த ரூம் இருக்கு. ஓகே, அந்த ரூம்ல 2 ஃபங்க்ஷன் இருக்கு. வெஜிடபிள் கட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, மெயின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. எப்போ எந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் ரன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ் ஜஸ்ட் மெயின் கிளாஸ்ங்கிறதுனால மெயின்ல யூஸ்வலா வந்து மெயின் தான் ரன் ஆகும். மெயின்ல இருந்து நம்ம வந்து வெஜிடபிள் கட்டரை கால் பண்றோம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகும். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் சிஸ்டம் அவுட் முடியும். இங்க வந்ததுக்கு அப்புறம் இந்த மெயின்ங்கிற ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிளாஸே மொத்தமா முடிஞ்சிடும். ஸோ கிளாஸுக்கான சின்டாக்ஸ் பப்ளிக்ன்றது அதே மாதிரி தான். வெளியில இருந்து இந்த கிளாஸ் ஆக்சஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான் அது அப்படிங்கிற சொல்றதுக்கு. கிளாஸ்ங்கிறது இது வந்து நான் ஒரு யூனிட்டா பிரிக்கிறேன். வெஜிடபிள் கட் பண்றது நம்ம சரி ஓகே அந்த இதுவே பார்த்துருவோம். இது வந்து வெஜிடபிள் கட் பண்றது மாதிரி புரிச்சோம் இல்லைங்களா? இது வந்து இந்த வெஜிடபிள் கட்டருங்கிறதா ஆக்சுவலா கிளாஸ் பேரு. கிளாஸ் பேர் ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் கேபிட்டல் லெட்டர்ஸ். இதெல்லாம் டக்கு டக்குன்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகணும். அதே மாதிரி 2 வேர்டை நீங்க சேர்க்குறீங்கன்னா அதோட ஃபர்ஸ்ட் செகண்ட் வேர்டோடைய ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஃபங்க்ஷனை வைக்கும்பொழுது எப்பவுமே வந்து ஸ்மால் லெட்டர்ல ஃபர்ஸ்ட் லெட்டர் வைக்கணும், ஸ்டார்ட் பண்ணணும். வேரியபிள்ஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்மால் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணணும். அதெல்லாம் கேபிட்டல் லெட்டர்ல ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான். பட் செகண்ட் இதை நீங்க ஏன்னா இதெல்லாம் ஏன்பா இப்படி இருக்கு? இதெல்லாம் சின்டாக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு கன்வென்ஷன் ஃபார் யுவர் யூசபிலிட்டி. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஓகே, இதை நான் பப்ளிக்கா வைக்கல, இப்போதைக்கு சும்மா எப்படி வச்சுக்கிறேன். இதில் மெயினுங்கிறதும் எனக்கு தேவையில்லை, நான் மெயினுங்கிறதையும் எடுத்துடுறேன். ஸோ வெஜிடபிள் கட்டருங்கிற ஒரு கிளாஸ் இருக்கு. அதில் வந்து ஓகே, கிளாஸ் நம்ம வந்து பப்ளிக் அப்படின்னு கொடுக்கலாம். பப்ளிக் கிளாஸ் அதாவது அதுக்கும் கொடுத்துக்கலாம். ஓகே, கொடுக்கலாம். அது பப்ளிக் கொடுக்கலனா என்ன ஆகும்? இல்லனா பப்ளிக் கொடுத்தா என்ன ஆகும்? என்ன டிஃபரண்ட் அதுக்கு இதுக்கும்? ஒரே நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு அதான் சொன்னாங்களே பப்ளிக்னா எல்லாரும் யூஸ் பண்ணலாம். இல்ல இப்போ நீங்க இல்லாம யூஸ் பண்ணலாம்னு சொன்னீங்கல்ல, அது ஒரே நிமிஷம் இருங்க. நான் ஃபர்ஸ்ட் இதை ஒரு தனியா ஒரு இதை பிரிச்சுப்பேன். எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி எனக்கு டைம் எவ்வளோ இருக்குன்னு தெரியல. இது கொஞ்சம் இன்னொரு 15 நிமிஷம் வேணும். ஜாவா கிளாஸ் இப்போ இங்கே கிளிக் பண்ணி நான் ஒரு ஜாவா கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜாவா கிளாஸ் பேர் வந்து வெஜிடபிள் கட்டர் இல்லை கட்டிங் ரூம். இது வந்து ஒரு யூனிட், வெஜிடபிள் கட்டிங் யூனிட். ஓகேவா? இப்போ இதை கிளாஸாக கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த கிளாஸ்க்குள்ளார நான் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் வைக்க போறேன்னா, ஆனியன் கட்டிங் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்க போறேன். 2 minutes 3 minutesல முடிஞ்சிடும். half an hour. ஐயோ, சரி ஓகே, முடிஞ்சதுன்னா கூட இன்னொரு செஷன் கனெக்ட் பண்ணலாம். இந்த இதை முடிச்சிடலாம். ஓகே, ஆனியன் கட்டர் ஒரு 15 மினிட்ஸ் எனக்கு போதும். ஓகேவா? ஆனியன் கட்டர்னு ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு ஃபங்க்ஷன் வைக்கிறேன். அது வந்து டொமேட்டோ கட்டர். டொமேட்டோவா ஏவா? சரி, ஏதோ ஒன்று ஸ்பெல்லிங்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து வேற என்ன? ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கட்டிங், ஜிஞ்சர் கார்லிக் ப்ரிப்பரேஷன், கார்லிக் ப்ரிப்பரேஷன். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி 3 ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன். இந்த 3 ஃபங்க்ஷனை தூக்கி வெஜிடபிள் கட்டிங் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் குள்ளார நான் கண்டெயின் பண்ணிட்டேன். இது எல்லாமே பப்ளிக்னு கொடுத்துருக்கேன். இப்போ இதை மட்டும் நான் பிரைவேட்னு கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். என்ன அர்த்தம்னா,
இந்த டொமேட்டோ கட் பண்றத வெளியில இருந்து யாரும் கால் பண்ண முடியாது. இதுக்குள்ளார இருக்கிறவங்க மட்டும், இந்த கிளாஸ்க்குள்ளார இருக்கிறவங்க மட்டும் தான் கால் பண்ண முடியும். ஒரு உதாரணத்துக்கு ஆனியன் கட் பண்ணவங்க ஆனியன் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டொமேட்டோவை கட் பண்றவங்கள கால் பண்ணி விடலாம். தம்பி நான் ஆனியனை கட் பண்ணிட்டேன், நீ டொமேட்டோவை கட் பண்ணி கொடு, 2 பேரும் நீங்க ஆனியனையும் டொமேட்டோவை சேர்த்து நான் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிடலாம். ஒரு உதாரணத்துக்கு இதுக்கு பேர் அப்போ வந்து நான் மாத்தி வச்சுக்கிறேன், ஆனியன் டொமேட்டோ கட்டர். இப்போ ஆனியனை கட் பண்றவங்க ஷாப்பிங் ஆனியன் அப்படின்னு ஒரு இதை இருந்தாங்கன்னா, அடுத்து அவங்க என்ன பண்றாங்கன்னா டொமேட்டோ கட்டரை கால் பண்ணி விடுறாங்க. கால் பண்ணி என்ன குவான்டிட்டியில கட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன குவான்டிட்டி இங்க சொல்றாங்களோ அதே குவான்டிட்டியில கட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. சாம்பாருக்கா அப்படிங்கிறது அவங்க அதே அனுப்பிச்சு விட்டுறாங்க, சாம்பாருக்கு தான் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டுறாங்க. இது வர்ற ரிசல்ட்டை வாங்கி ஷாப்ட் டொமேட்டோ சாப்டு டொமேட்டோ ரிசல்ட்டை வாங்கி அவங்க என்ன பண்றாங்கன்னா ரிட்டர்ன் பண்ணும்போது சாப்டு ஆனியன் பிளஸ் இந்த சாப்டு டொமேட்டோ ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து இவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த டொமேட்டோங்கிறத கட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட், இவங்களை வந்து வெளியில இருந்து யாரும் கால் பண்ண முடியாது. இவங்களை மட்டும்தான் ஆனியன் டொமேட்டோ மட்டும் தான் கால் பண்ண முடியும். புரியுதுங்களா? இப்போ இது பிரைவேட்டா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பிரைவேட் கிளாஸா இருந்தது அப்படின்னா மாடிஃபயர் பிரைவேட் நாட் ஓகே, பிரைவேட் பப்ளிக்னு போடலாம் அப்படின்னா இது வந்து அதேமா கிளாஸ்க்கு வந்து ப்ரொடெக்டர்னு ஒரு மாடிஃபயர் இருக்கு. நம்ம அதை பற்றிலாம் கொஞ்சம் பார்ப்போம். அதெல்லாம் உங்களுக்கு வந்து இன்னும் பேக்கேஜ்லாம் என்னன்றது புரிஞ்சாதான் அதெல்லாம் புரியும். இப்போதைக்கு நம்ம அது போக வேண்டாம். இப்போதைக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து பப்ளிக்கா இருந்தா வெளியே இருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஸோ வந்து இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ல பப்ளிக் பிரைவேட்னு 2 விதமான வச்சுக்கலாம். பிரைவேட்னா லோக்கல்ல இருந்து மட்டும் தான் கால் பண்ண முடியும், பப்ளிக்னா வெளியில இருந்து கால் பண்ண முடியும். வெளியே இருந்து கால் பண்றதுனா என்ன அப்படிங்கறத கேட்டீங்கன்னா, இப்போ இதான மெயின் ஃபங்க்ஷனு. இப்போ நான் என்ன பண்றேன், அந்த கிளாஸ் ஒன்று அங்கே டிஃபைன் பண்ணிருக்கல, அந்த கிளாஸை வந்து இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போறேன். எப்படி இன்ஸ்டான்ஷியேட் பண்ண போறேன்னா, என்ன கிளாஸ் அப்படிங்கிற டைப் வெஜிடபிள் கட்டிங்கிறது அந்த கிளாஸ். ஒரு கிளாஸ்ங்கிறதும் ஒரு டைப் தான். எப்படி ஒரு இன்ட்டுங்கிறது ஒரு டைப்போ டபுளுங்கிறது ஒரு டைப்போ அந்த மாதிரி கிளாஸ்ங்கிறது ஒரு டைப் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். நம்ம இப்போ ஒரு இன்டீஜர் வேரியபிள் வைக்கிறோம்னா எப்படி வைப்போம், இன்டீஜர் a = 8ன்னு வைப்போம்ல, அதே மாதிரி நீங்க இந்த ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா கிளாஸுக்கும் வந்து டைப் இருக்கு. அந்த டைப் பேர் என்ன, வெஜிடபிள் கட்டிங்கிறது அந்த கிளாஸோட டைப்பு. அதுக்கு நீங்க ஒரு வேரியபிள் வைக்கணும். இது எப்படி இந்த ஏங்கிறது இட்ஸ் அ ரெஃபரன்ஸ் டு ஹோல்ட் திஸ் வேல்யூவோ, அதே மாதிரி இந்த வெஜிடபிள் கட்டிங்க்கு நீங்க ஒரு கிளாஸ் ஒரு வேரியபிள் பேர் வச்சீங்கன்னா திஸ் இஸ் த ரெஃபரன்ஸ் டு ஹோல்ட் திஸ் கிளாஸ். ஓகேவா? வெஜிடபிள் கட்டர் நியூ வெஜிடபிள் கட்டிங் அப்படின்னு போட்டு முடிச்சிங்கன்னா அவ்வளோதான். நீங்கள் வந்து இந்த கிளாஸ்க்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனா என்ன, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறதுனா என்ன அப்படின்னா, இப்போ இந்த கிளாஸ் ஒன்று எழுதி வச்சிருக்கீங்கல்ல, இந்த கிளாஸ் வந்து மெமரியில நீங்க இப்போ லோட் பண்ணணும். மெமரியில இது வரும், இப்படி எழுதி வச்சா மட்டும் இது மெமரியில போய் ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே லோட் ஆயிடாது. இதை நீங்க யூஸ் பண்ணணும்னாலே நீங்க வந்து அதுக்கான ஸ்பேஸ் வந்து மெமரியில கிரியேட் பண்ண சொல்லணும். அப்போ இந்த நியூன்னு போட்டு வெஜிடபிள் கட்டிங்கிற கிளாஸை போட்டிங்கன்னா தான் இது வந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து ரெடி ஆகும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, எல்லாத்தையும் ரெடி பண்ணி அந்த வெஜிடபிள் கட்டர் வந்து ஃபுல்லா ரெடி ஆயிட்டாரு அப்படிங்கறது வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு அதுக்கான ரெஃபரன்ஸ் வந்துருச்சு. இப்போ இந்த வெஜிடபிள் கட்டர்கிட்ட சொல்லி, தம்பி அந்த டொமேட்டோ ஆனியனை வெட்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் வெட்டி கொடுப்பாரு. ஆனியன் டொமேட்டோ கட்டர் அவரை கூப்பிட்டு என்ன குவான்டிட்டியில வேணும், 1 கிலோ குவான்டிட்டியில வேணும், சாம்பாருக்கா, எஸ் அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை நீங்க கொடுத்துடலாம். இங்க கொடுத்துட்டீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா, இந்த வெஜிடபிள் கட்டர் வந்து இப்போ இந்த ஆனியன் டொமேட்டோ கட்டர் இருக்குல்ல, இது வந்து இப்போ எங்க கால் ஆகுன்றத பார்க்கலாம். இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். இது வந்து ஒரு கிளாஸை இன்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கான, இன்ஸ்டான்ஷியேஷன் என்ன, கிரியேட் பண்றது, அவ்வளவுதான். அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்டாக்ஸ். நம்ம கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டர் இதை பத்திலாம் கொஞ்சம் டெப்தா போக போக பார்க்கலாம். பட் இப்போ அந்த ஃபங்க்ஷன் கூடவே கொஞ்சம் ரிலேட்டடா இருக்கிறதுனால அப்படியே அதை பார்த்துட்டோம், அவ்வளவுதான். இதை பத்தி நான் டீட்டெயிலா இன்னும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கிளாஸை பத்தி டீட்டெயிலா சொல்றேன். இப்போதைக்கு வந்து இந்த இதை மட்டும் புரிஞ்சுங்க. இந்த வெஜிடபிள் கட்டர்ன்றதை கால் பண்ணிட்டு அந்த கிளாஸ்ங்கிறதுக்கான ஐடியாவை மட்டும் புரிஞ்சுங்க. எப்போ அது ஒரு கிளாஸா போடணும் அப்படிங்கிறதுக்கான ஐடியா. நிறைய லைன்ஸ் இருக்கு, அது டூப்ளிகேட்டா இருக்குது அப்படிங்கிற போது அதை ரீயூசபிளா மாத்துறதுக்கு ஃபங்க்ஷனா மாத்துறீங்க. ஒரே மாதிரியான கைண்ட் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸா இருக்கும்போது அது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு கிளாஸா மாத்துறீங்க. இவ்வளவுதான், 2 சின்ன சிம்பிளான விஷயம். இதை புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகேவா? இன்னொரு டைம் சொல்லுங்க. நிறைய லைன்ஸ் ஆஃப் கோட் இருக்கு, அது டூப்ளிகேட்டா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஒரு ஃபங்க்ஷனா மாத்துறீங்க. ஓகே.
இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷனா நீங்க மாத்தி வைக்கிறீங்க. அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே ஒண்ணுத்தோட ஒண்ணு ரிலேட்டடான ஃபங்க்ஷனா இருக்கு. ஆனியன் கட் பண்றது, டொமேட்டோ கட் பண்றது, ஜிஞ்சர் கட் பண்றது, இது எல்லாமே ஒண்ணுத்தோட ஒண்ணு ரிலேட்டடான ஃபங்க்ஷன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கிளாஸா மாத்துறீங்க. ஓகே. அவ்வளவுதான். இதெல்லாம் எதுக்கு மாத்துறீங்க? ஈஸியா மாத்துறதுக்கு தான். ஒரு ஃபங்க்ஷன் ஆமா. ஒரு பெரிய குக் வந்து எதுக்கு வந்து நிறைய வேலை ஆட்களை வச்சிருக்காங்கன்னா, சின்ன சின்ன ஃபங்க்ஷனா இருந்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்குங்கிறதுக்காக வச்சிருக்காங்க. ஓகே. ஒரு வீட்டு உள்ளார எதுக்கு வந்து சமையல் ரூம் தனியா இருக்கு, எதுக்கு பெட்ரூம் தனியா இருக்குன்னா, நம்ம ஈஸியா அதுக்கான ஆபரேஷன்ஸ், அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ அது ஒரு இடத்துல வச்சுக்கலாம். ஸ்டோர் ரூம்ல அதோட ப்ராப்பர்ட்டிஸ், அதோட ஆபரேஷன்ஸ் இருக்கும். உங்களுடைய கிச்சன்ல அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ், அதுக்கான ஆபரேஷன்ஸ் அதுல இருக்க போகுது. ஸோ அங்கங்க அதோட வேலை நடக்கும்போது உங்களுக்கு அதெல்லாம் மேனேஜ் பண்றதுக்கு ஆஸ் அ ஃபேமிலி உமனா அதை மேனேஜ் பண்றதுக்கு ஹோம் மேக்கருக்கு ஈஸியா இருக்கும். அதனாலதான் அவங்க அது மாதிரி வச்சிருக்காங்க. அதே எக்ஸாக்டா அதே விஷயத்தை தான் நம்ம இங்க பண்றோம். ஒரு ப்ரோக்ராமிங்லயும் ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்ல நம்ம பண்ணக்கூடிய அதே விஷயங்கள், அதாவது நம்ம வீட்ல ஒரு விஷயத்தை மேனேஜ் பண்றதுக்கு என்ன பண்றோமோ அதே தான் இங்கேயும் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். இப்போ இந்த வெஜிடபிள் கட்டருங்கிறது கிளாஸ் வந்துருச்சு. இது இங்க இன்ஸ்டான்ஷியேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து இது உள்ளார வந்துருச்சுங்களா? இங்க ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன், இங்க ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சிருக்கேன். இப்போ இது என்ன ஆகும்னா, இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஆனியன் டொமேட்டோ கட்டருங்கிற ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இப்போ இது எங்க கால் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இந்த கிளாஸ்க்கு கால் ஆயிடுச்சு. இப்போ மெயின்ல ஸ்டார்ட் ஆச்சு, வெஜிடபிள் கட்டிங்கிற கிளாஸ்க்கு உள்ள வந்துச்சு. ஏன்னா இங்க தான் அந்த ஆனியன் டொமேட்டோ கட்டருங்கிற ஃபங்க்ஷன் இருக்கு. இப்போ இது வந்ததுக்கு அப்புறம் இந்த லைனை பிரிண்ட் பண்ணும். சாப்பிங் ஆனியன்ங்கிற பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஒரு ஃபங்க்ஷன் இது கால் பண்ணுது. டொமேட்டோ கட்டருங்கிற இன்னொரு ஃபங்க்ஷனை இது கால் பண்ணுது. அப்போ இந்த லைன் வந்து இப்போ இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த டொமேட்டோ கட்டருங்கிற இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகி இங்க வந்துடும் கண்ட்ரோல் இங்க வந்துருச்சு. இந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிருச்சு. ஷாப்பிங்னு வந்துருச்சு. அதுக்கடுத்து இது ரிட்டர்ன் பண்ணுது. இந்த ரிட்டர்ன் பண்ற வேல்யூ தூக்கிட்டு போயிட்டு இந்த ஃபங்க்ஷன் தானே எக்ஸிக்யூட் ஆகி முடிஞ்சது. இது ரிட்டர்ன் ஆகிற வேல்யூ தூக்கிட்டு எங்க ஸ்டோர் பண்ணுது? இந்த ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணுது. சாப்டு டொமேட்டோ அப்படிங்கிற ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணுது. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இதுல என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சாப்டு ஆனியன் அப்படின்னு. ஓ, இங்க சாப்டு ஆனியனே கொடுத்துருக்கீங்க. கீழே சாப்பிட ஆனியன் தானே இருக்கு. அதே இப்போ அங்க சாப்பிட்டு டொமேட்டோன்னு இது பண்ணு. இல்ல, நான் தப்பா கொடுத்துட்டேங்க. இங்க சாப்டு டொமேட்டோன்னு கொடுக்கணும். நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணல, தப்பு பண்ணேன். இதை காப்பி பேஸ்ட்லாம் பண்ணக்கூடாது. டைம் இல்லைங்கிறதுக்காக நான் டக்குன்னு பண்ணேன். இப்போ டொமேட்டோன்னு கொடுத்துட்டீங்க. ஸோ இப்போ இந்த டொமேட்டோங்கிறது இங்கே வந்துடும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து இது ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுது. இது ரிட்டர்ன் பண்ண ரிசல்ட் திருப்பி எங்கே போகும்? இங்கே வரும். ஆனியன் டொமேட்டோ கட்டர். அந்த ரிசல்ட்டை நான் எந்த வேரியபிள்லையும் வாங்கி வைக்கல. வாங்கி வச்சிருந்தா அது அப்படியே இருக்கும். நான் வாங்கி வைக்கல. வாங்கி வைக்கிறதுனா என்னன்னா, அதை தூக்கி இப்போ வந்து ரிசல்ட் அப்படின்னு நான் ஒன்று வந்து போட்டு வச்சிருன்னு வச்சுங்களேன். அவ்வளோதான். இப்போ இந்த ரிசல்ட்டுங்கிறதுல நான் வாங்கி வச்சுட்டேன். இங்கே வாங்கிட்டு நான் இங்கே பிரிண்ட் பண்ணிக்கலாம். ரிசல்ட்டுங்கிறத பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்படிதான் வந்து ஒரு ஃப்ளோ ஒர்க் ஆகும். ஒரு கிளாஸ், ஒரு ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளார வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துங்க. மேட்ரு ஓவர். இதை அப்படியே ரெஃபரன்ஸ் எடுத்து இதை அப்படியே ஒரு 2-3 தடவை செஞ்சு பாருங்க. இது எல்லாத்தையுமே டைப் பண்ணி பாருங்க. இந்த கிளாஸ், மெயின், இது எல்லாத்தையுமே டைப் பண்ணி பாருங்க. இந்த வேரியபிள்ஸ் எல்லாமே டைப் பண்ணி பார்க்கணும். நீங்களே கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு டேட்டா டைப்ஸ்லாம் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, ஃபங்க்ஷனுடைய சின்டாக்ஸ் நல்லா அது எதுவுமே நீங்க